உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். பிரபாகரனுக்கு சப்போர்ட் பண்ணி வரலங்க. கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து நம்மளுக்கு ஃபண்டிங் கொடுத்துக்கிட்டு வராங்க. ஓகே, இப்ப 2016 வந்து செடிக்ல இருந்து மித்ரா வரைக்கும் பார்த்தோம்னா காசு வந்துட்டு இருக்கு. ஆனாக்கா இந்த காசு வந்து ஆக்சுவலி வந்து மக்களுக்கு போய் சேர்ந்து இந்த மக்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மா ஆகுனாங்கன்னா கேள்வி. அப்படி இந்த காசு மக்களுக்கு போய் காசு மக்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மா ஆகலைன்னா இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா எங்க போச்சு இந்த காசு? இந்திய சமுதாயம் ஏழ்மை நிலையில் இருந்து மீட்சி பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட நிதிதான் 100 மில்லியன். ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு சேர வேண்டிய இந்த பணம் என்னவானது? கடந்த காலங்கள் போல் இப்பொழுதும் கொள்ளையடிக்கப்பட்டதா அல்லது சுயநலவாதிகள் சுருட்டி கொண்டார்களா? மாதங்கள் ஓடி 9 ஆகிவிட்டது. ஆனால் இதுவரையில் இந்திய சமுதாயத்தில் மித்ரா மித்ரா என்ற குரல்தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் என்னவானது? இதற்கு யார்தான் பதில் சொல்ல முன் வருவார்கள்? 2016 ஆரம்பித்த இந்த நிதி இதுவரையில் முழுமையான நிதியாக மக்கள் மத்தியில் சென்று சேர்ந்துள்ளதா என்ற கேள்வியே எழும்புகிறது. இது குறித்து இன்று ஒரு விளக்க கூட்டம் செந்தூரில் உள்ள ஒரு உணவகத்தில் நடைபெற்றது. அந்த விளக்க கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அந்த விளக்க கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த மாஸ்டர் பாஸ்கரன் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். தெளிவுபடுத்துறோம். இங்க வந்திருக்கவங்க கூட வந்து ஒன்னு வந்து மக்களுக்கு தெரிவுபடுத்திட்டு அதுக்கு பிறகு we want to take action. இந்த பாதிக்கப்பட்டவங்க want to take action. கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து நம்மளுக்கு ஃபண்டிங் கொடுத்துக்கிட்டு வராங்க. ஓகே, இப்ப 2016 வந்து செடிக்ல இருந்து மித்ரா வரைக்கும் பார்த்தோம்னா காசு வந்துட்டு இருக்கு. ஆனாக்கா இந்த காசு வந்து ஆக்சுவலி வந்து மக்களுக்கு போய் சேர்ந்து இந்த மக்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மா ஆகுனாங்கன்னா கேள்வி. அப்படி இந்த காசு மக்களுக்கு போய் காசு மக்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மா ஆகலைன்னா இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா எங்க போச்சு இந்த காசு? இப்ப இதுல வந்து பிரச்சனை எங்க இருக்கு? இது ஆராயறதுக்கு தான் வந்து we are asking the Prime Minister's Department to form a independent public commission நம்ம ஃபார்ம் பண்ணி ஏன் இந்த விஷயம் நடந்துச்சு, ஏன் வந்து இந்தியன் கம்யூனிட்டி நம்ம வந்து less than 7% இருக்கோம், ஆனாக்கா ஏன் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறோம்? ஓகே, இதுதான் முக்கியமான கேள்வி. ஸோ அதனாலதான் வந்து we are dealing with some politicians like Nurul Iza and things like that, and she said that she's going to send somebody from the Prime Minister's Department, okay, to at least to accept a memorandum for us and look into the public issue. இது வந்து is an exercising of a democratic right. ஓகே, பப்ளிக்க கேளுங்க, பப்ளிக் என்ன பப்ளிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எடுக்க போற ஒரு இனிஷியேட்டிவ். இப்ப இந்த மீட்டிங் ஏன் நம்ம வச்சிருக்கோம்னா வந்து இப்ப பாதிக்கப்பட்டவங்களும் வந்திருக்காங்க, இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி வந்திருக்காங்க, ஏமாந்தவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்க மூலியமா நம்ம ஒரு பப்ளிக் செக்ரட்டரியேட் ஒன்று ஃபார்ம் பண்ணி நம்ம இந்த கேள்வியெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம இது பண்ணிட்டு கொடுக்க போற காசு உண்மையிலேயாச்சும் வந்து நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு போய் சேரணும். இது வந்து மக்களின் குரல். நம்ம வந்து எந்த ஒரு அரசியல் சாயமும் எதுவுமே இங்க பூச கிடையாது. ஓகே, பப்ளிக் wanted to question. Okay, public should be given a right in a democratic country to question. ஓகே, சோ நம்ம வந்து ஒரு மக்களா நம்ம கேள்வி எல்லாத்துக்குமே இது பாருங்க, இந்த இஷ்யூ வந்து மித்ரா வந்து இஸ் ஒன்லி a triggering point. ஓகே, ஆனாக்கா இது பின்னால நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இது வந்து எனக்கு ஆதகத்தோட வந்து இது வந்து நம்ம மக்களுங்க எல்லாத்துக்குமே, எஸ்பெஷலி தி பப்ளிக். இங்க பாருங்க, பப்ளிக் ஹஸ் பீன் விக்டிமைஸ்ட். இங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து விக்டிமைசேஷன் இஸ் ஃபார் தி பப்ளிக். ஓகே, பப்ளிக் தான் விக்டிம். நான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து விக்டிம் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு என்னன்னா வந்து the entire community is being victimized. So இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணது வந்து by the public for the public. இவ்வளவு விஷயம் நான் மித்ராவை பத்தி பேசினேனே, மித்ரா என்ன பண்ணாங்க, எதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நான் பிரபாகரனுக்கு இங்க சப்போர்ட் பண்ண வரல. ஓகே, ஐ வாண்டட் டு மேக் இட் வெரி கிளியர். ஓகே, பட் அநியாயம் வந்து அவருக்கும் நடந்திருக்குன்னு தான் சொன்னேனே தவிர அவருக்கும் அநியாயம் நடந்திருக்கு. ஓகே, அதை தான் நான் சொல்ல வரேனே தவிர வெரி கிளியர்லிங்க. இங்க பாருங்க, பிரபாகரன் கீழே தானே வந்து நீங்க எங்க எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க. பிரபாகரன் கீழே தானே வந்து 95 ப்ரோக்ராம்ஸ் நீங்க இது பண்ணீங்க. எல்லாமே பிரபாகரன் கீழே செஞ்சுபிட்டு இப்ப திடீர்னு இன்னொருத்தர் வராரு.
And all the YBs are praising the Prime Minister suddenly about the 4 initiatives. So what happens to us? இப்ப எங்களோட ப்ரோக்ராம் மூலியமா பப்ளிக் வந்து ஏதோ ஒன்னு அடைய போறேன்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருக்காங்களே. இப்ப இவங்களோட ப்ரோக்ராம் எடுத்துக்கோமே, இவங்க ப்ரோக்ராம் மூலியமா மக்கள் ஒன்னு அடைய போறாங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டும் சரி அடைய போறாங்கன்னு இருக்காங்களே, அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணலையாங்க. இன்னைக்கு நாங்க பேசுறது வந்து இந்த பப்ளிக்கோட டிசப்பாயின்மெண்ட். ஓகே, நாட் ஃபார் பிரபாகரன் நாட் ஃபார் மித்ரா. ஓகே, எங்களோட மேஜர் கன்சர்ன் இங்க என்னன்னா வந்து பப்ளிக் வந்து விக்டிமைஸா ஆகக்கூடாது. இட்ஸ் வில் ஹேப்பன். இப்போ நாங்க செக்ரட்டரியை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டீம் வந்துட்டோன்னு we are going to give invitation to all the YBs who are responsible about the Indian community. வந்து we are going to have like a press media as well. Please come. We will ask them questions. Okay, we will ask them questions. Okay, இப்போதைக்கு வந்து வரல, யாரும் வரலன்னு வச்சுக்கோமே. Okay, when we ask question we are being brushed off. மித்ரால இருந்து எந்த பதிலுமே வரலங்க. ஓகே, ஐ எம் மேக்கிங் இட் வெரி வெரி கிளியர் ஹியர். கேள்வி தான் நாங்க கேட்டோம், ஆனாக்கா வந்து எந்த ஒரு பதிலும் வரல. இவ்வளவு ஃபண்டிங் கொடுத்துருக்காங்களே, எங்க போச்சு? இப்ப இந்த மக்களோட கேள்வியே என்னன்னா வந்து கவர்மெண்ட் கொடுக்கலன்னு இல்ல. நான் முன்னுக்கே என்ன சொன்னேன்னா வந்து this is not against the government totally. இப்ப கவர்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஃபண்டிங் எல்லாம் கொடுத்துருந்துச்சுன்னா எங்க போச்சு? எங்கெங்க இதெல்லாம் காணா போச்சு? ஏன் இதெல்லாம் அற்புதமான ப்ரோக்ராம்ஸ் இல்லையா? நீங்களே சொல்றீங்க, எங்க போச்சு? ஏன் இல்ல? ஏன் மித்ரால இதெல்லாம் இல்ல? அப்ப யாரு இந்த மாற்றத்தை கொண்டு வந்து கடைசியில நீங்க பாருங்க, யாருங்க விக்டிம்? பப்ளிக் இஸ் விக்டிம். இவ்வளவு நாள் வந்து கேள்வி கேட்கப்படலன்னு சொல்ல வரல, ஆனாக்கா சரியான முறையா பப்ளிக் கேள்வி கேட்டாங்களா? We have been brushed off all this while. வந்து யாருங்க கேட்டாங்க? நீங்க கேட்கலன்னு சொல்ல வரலையா? அற்புதம். ஓகே, ஆனாக்கா இந்த தர கரெக்டா கேட்போம். Go to the right channel. பப்ளிக்கா போய் கேள்வி கேட்போம். By the public for the public. இப்பயாச்சும் பாருங்க, அவங்க எல்லாம் வந்து பப்ளிக் சர்வெண்ட். ஓகே, நம்ம சூஸ் பண்ணி வந்தவங்க. ஓகே, நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லையாங்க கேட்கறதுக்கு? நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு. சோ அப்ப இந்த என்டையர் இந்த இனிஷியேட்டிவ் வந்து என்னன்னா வந்து ஒரு மக்களா இருந்து கேள்வி கேட்போம். அது எந்த விதமா இருந்தாலும் சரி. இதுக்காண்டி நம்ம கோர்ட்டுக்கு போறதா இருந்தா கூட கோர்ட்டுக்கு போலாம். காலம் முழுவதும் நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கணும்ல. ஏன் இந்த மீட்டிங் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கக்கூடாது? நான் இந்த மீட்டிங் என்னத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னா, ஐ வாண்ட் திஸ் மீட்டிங் டு பி a turning point to something better. இப்ப அவர் சொல்றாரு வந்து மக்கள்ல இருந்து ஆளு வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, எல்லாருமே வரமாட்டாங்க. ஓகே, ஆனாக்கா இந்த பப்ளிக்ல நிச்சயமா ஆள் இருப்பாங்க. அவங்கள ஒன்னா கூடுவோம். பட் இந்த தடவை வந்து we have to go all out. ஓகே, சோ பாதியில வந்து நிக்கிறதுக்காண்டி இல்ல நான் ஃபேம் தேடிக்கிறதுக்காண்டியும் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் இந்த மீட்டிங் கூப்பிடல. ஓகே, we genuinely wanted to call. வணக்கம், மாஸ்டர் பாஸ்கரன் இங்கே பேசுகிறேன் நான். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பப்ளிக் மீட்டிங்கை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இந்த பப்ளிக் மீட்டிங்கில் இருந்து என்ன 2 முக்கியமான விஷயம் மக்கள் எதிர்பார்க்குறாங்களா வந்து, ஒன்று வந்து ஒரு பப்ளிக் கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் the funding exclusively. முக்கியமாக வந்து நம்மளோட இந்தியன் சமுதாயத்துக்கு கொடுத்த இந்த ஃபண்டிங்கை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அது வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வந்து சிடிக் 2016 ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்போ மித்ராவாக மாறினாலும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஆனாக்கா பப்ளிக்கோட இன்வால்வ்மெண்ட் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கணும். ஓகே, அப்பதான் வந்து அது ஒரு இம்பார்ஷியலா இல்லாம ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும்னு. ஓகே, ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க இந்த அட்லீஸ்ட் இந்த 43 ரிசிபியன் ஆஃப் மித்ரா ஃபண்டிங்க்கு வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. பட் இது சில பேர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு. ஆனாக்கா நம்ம என்ன இங்க சொல்ல முடியும்னா வந்து இந்த 43 பேரும் வந்து ஒன்னா சேர்ந்தாதான் இது வந்து சாதிக்க முடியும், இல்லைன்னா சாதிக்க முடியவே முடியாது. ஓகே, இந்த 43 பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா 13 பேருக்கு ரிடியூஸ் ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க.
ஒரு 40 to 60% கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களும் இந்த ஃபண்டிங்கை வாங்கக்கூடாது. அவங்க இந்த ஃபண்டிங்கை வாங்கினாங்கன்னா இந்த கோர்ட்டுக்கு போய் நம்மளுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்காது. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம இங்கே தெளிவாக நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, அந்த 43 பேரும் வந்து ப்ளீஸ் வந்து என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க 01234599045. நம்ம கை கோத்தாதான் கோர்ட்ல வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து கிளியரா கேட்கும், இல்லைன்னா கேட்காது. ஓகே, ஸோ வித் தட் இதுதான் வந்து இந்த பப்ளிக் மீட்டிங்ல வந்து இது முடிவு பண்ணியிருக்கு. இந்த பப்ளிக் மீட்டிங்ல வந்து நாங்கள் ஒரு பப்ளிக் செக்ரட்டரியேட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு. இதில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆஃப் திஸ் மீட்டிங் என்னன்னா வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து மிஸ்டர் சண்முக மூக்கன் வந்தார். அவர் வந்து நம்மளோட கோரிக்கையை கேட்டுட்டு போயிருக்காரு. ஓகே, இது வேற பப்ளிக் மீட்டிங்ல நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல. பட் இது மக்களின் குரல் போய் சேர்ந்திருக்கு. போய் சேர்ந்ததுனால தான் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து ஆள் வந்தாங்க, மெமரண்டம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபர்தர் மெமரண்டம் நம்ம சப்மிட் பண்ண போறோம். வி ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஃபார் த இந்தியன் கம்யூனிட்டி. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.